அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செரி டாக் தமிழ். ஒரு ஆதரவற்ற சிறுவன் வேலை தேடி வேற ஒரு ஊருக்கு போறான். அப்போ அங்க ஒரு கூலி தொழிலாளி அந்த வழியா போறாரு. அந்த கூலி தொழிலாளி கிட்ட அவனுடைய நிலைமைய விளக்கமா சொல்றான். அவனுக்கு யாரும் இல்லைங்கிறதையும், வேலை தேடி ஊர் ஊரா அலையறதையும், பசியால வாடுறதையும் சொல்றான். அதை கேட்டு அந்த கூலி தொழிலாளி யோசிக்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நான் வாழ்நாள் முழுக்க நன்றியோடு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த கூலி தொழிலாளி மனிதாபிமான அடிப்படையில் அவனுக்கு அவங்க வீட்டில் தங்கவும் இடம் கொடுத்து ஒரு வேலையும் வாங்கி கொடுக்குறாரு. பல நாள் அந்த பையன் அந்த கூலி தொழிலாளி வீட்டில் தான் தங்கி வேலை பார்க்குறான். சின்ன பையங்கிறதுனால பகலும் இரவுமா வேலை பார்த்து கொஞ்சம் முன்னேற்றம் அடைகிறான். அப்புறம் அந்த கூலி தொழிலாளியை விட்டு அவங்க வீட்டிலிருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போயிடுறான். இதே மாதிரி நாட்கள் நகருது. அப்போ அவன் கூலி தொழிலாளியோட தொடர்பில் தான் இருக்கிறான். கொஞ்ச நாள் ஆக ஆக நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறான். இப்போது அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பெரிய வீடு, தோட்டம், துறவு, வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு நிறைய ஆட்கள், தோட்டத்தில் வேலையை பார்க்குறதுக்கு நிறைய ஆட்கள், அந்த மாதிரி அந்த ஊர்லேயே ஒரு பெரிய பணக்காரனாக மாறிடுறான். ஆனால் இப்போது அவன் அந்த கூலி தொழிலாளிக்கிட்ட எந்த ஒரு தொடர்பையும் வச்சுக்கல. அவனோட மனசில் ஏதோ ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குது. எங்கே அந்த கூலி தொழிலாளிக்கிட்ட நம்ம போய் பேசினா அவர் நம்மக்கிட்ட இருந்து உதவியும் நம்மளோட பணத்தையோ எதிர்பார்ப்பாரோ அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணம் அவன்கிட்ட வருது. அவனை பார்க்குறதுக்காக அந்த கூலி தொழிலாளி பல தடவை அவர் வீட்டுக்கு வராரு. ஆனால் இவன் வீட்டில் இல்லை, வேலையாக இருக்காங்க அப்படின்னு அவனுடைய வேலையாட்கள் கிட்ட சொல்லி அவரை பார்க்காம அலக்கழிக்கிறான். அவர் வீட்டு வழியாக கூட அவன் எந்த ஒரு விஷயத்துக்கும் போகிறது கிடையாது. இதே மாதிரியே நாட்கள் போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு நாள் அந்த பணக்காரன் ஏதோ ஒரு வேலையாக வெளியூருக்கு போகிறான். போயிட்டு வரப்போ எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து நடந்துருது. அந்த விபத்தில் அவன் கீழே விழுந்து அவனுடைய கால் பலத்த அடிபடுது. அப்போ அந்த இடத்துல அவனை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. அவனும் கத்துறான், ஆனால் அவனை காப்பாற்றுறதுக்கு அந்த இடத்துக்கு யாருமே வரல. அப்போ அந்த வழியாக கூலி வேலை முடிச்சுட்டு ஒரு 3 பேர் வராங்க. அவங்க 3 பேர்த்தில் அவனுக்கு உதவின அந்த கூலி தொழிலாளியும் இருக்கார். அவங்க 3 பேரும் அவனை பார்த்துட்டு மீதி 2 பேர் கிளம்பிடுறாங்க. ஆனால் இவனுக்கு சின்ன வயசில் உதவுன அந்த கூலி தொழிலாளி இவனை தூக்கி அவரோட தோள் மேலே போட்டுக்கிட்டு அவரோட குடிசைக்கு போகிறாரு. அங்கே போய் அந்த பணக்காரனுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு அவனை குணப்படுத்துகிறாரு. சாப்பாடு கொடுக்கறது முதற்கொண்டு அவனை கவனிச்சுக்கிறது எல்லாமே அவர் எந்த ஒரு மன சஞ்சலமும் இல்லாமல் செய்கிறாரு. இதை பார்த்த பிறகு அந்த பணக்காரனுக்கு ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடுது. உடனே அந்த பணக்காரன் அவர்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு என் மேலே கோபமே இல்லையா அப்படின்னு. எதுக்கு கோவப்படணும் அப்படின்னு அந்த கூலி தொழிலாளி கேட்குறாரு. நீங்கள் நிறைய வாட்டி உதவி கேட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, ஆனால் உங்களை நான் பார்க்காமையே அனுப்பிட்டேனே, அந்த கோவம் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறா அந்த பணக்காரன். அதுக்கு அந்த கூலி தொழிலாளி சொல்கிறாரு, நான் உன்கிட்ட உதவி கேட்டு வரலப்பா. சின்னதுலேருந்து நான் உன்னை வளர்த்ததுனால உன்னை என்னோட ஒரு தம்பி மாதிரி பார்த்தேன். அதனால் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை. பேசினா எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குமேங்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனால் நீ எந்த நோக்கத்தில் என்னை பார்க்க முடியலன்னு சொன்னேங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் இதுக்கு மேலே உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் வராமையே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பணக்காரனுக்கு பெரிய அதிர்ச்சி வருது. உடனே அவன்
குணமான உடனே அந்த ஊரில் இருக்கிற எல்லா பெரியவங்களையும் கூப்பிட்டு அவன் எப்படி முன்னுக்கு வந்தான், அவன் தனிமரமாக நின்னப்ப அந்த கூலி தொழிலாளிக்கிட்ட என்ன சத்தியத்தை கொடுத்தான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அந்த ஊர் பொதுமக்கள் முன்னாடி சொல்கிறான். சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்கிற சொத்துல பாதி சொத்தை அந்த கூலி தொழிலாளிக்கு எழுதி கொடுக்குறான்.